தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டான். அண்ணம்மாவும் இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி அண்ணம்மா இறந்து போன உடனே வீட்டுல உள்ள எல்லா பவரும் கிடைச்ச மாதிரி அவளே நினைச்சுக்கிட்டா. எல்லாத்துக்கிட்டயுமே ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டா. ரஞ்சி கிட்ட சொன்னது என்னன்னா, நீ வந்து கரெக்ட் டைம்ல வீட்டுக்கு வந்துடணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் எல்லாம் போட்டு அவங்கதான் பெரிய லீடர் மாதிரி ஜாலி வந்து மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி ரஞ்சிய ஒரு நாள் கூப்பிட்டு உங்க அம்மா இந்த டைரியில உனக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரி எடுத்து காமிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஜாலியை உறுத்திக்கிட்டு இருந்தது என்னன்னா, அண்ணம்மாக்கு வந்து அந்த வில்லேஜ்ல உள்ள எல்லாரும் ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க. அது ஏன் அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கும் போதுதான், ஆமா அண்ணம்மா வந்து டீச்சரா இருந்தாங்க. சோ நம்மளும் அந்த பொசிஷனுக்கு போனா எல்லாரும் நம்மள மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி டீச்சருக்கு அப்ளை பண்ணி டீச்சருக்கு போறதுக்கு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. சோ அதே மாதிரி இத போய் அவங்க மாமனாரான டாம் கிட்ட சொன்னோன்னு மாமனாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்பாடா மருமக வந்து ஒரு வேலைக்கு போறா, இது வந்து இனி நம்மள வந்து கொஞ்சம் காப்பாத்தும் அப்படின்னு சொல்லி டாம்க்கும் அது வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு. மாதிரி இவ டீச்சர் ஆயிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க உள்ள ஆள்களும் இவளுக்கு வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இடையில வந்து ரஞ்சிக்கு மேரேஜ் ஆகி அவ அவங்க வீட்டுக்கு போயிட்டா. இதுக்கப்புறம் ஃபுல்லுமே ஜோலியோட ஒரு ரூல் தான். ரூல் அவங்க போடுறதா எல்லாரும் கேட்கணும். அவங்கதான் எஜமானி அம்மா மாதிரி அவங்க வீட்டுல வந்து நடந்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த நேரத்துல வந்து ராய் வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பிசினஸ்லயுமே நல்ல ஒரு டர்ன் ஓவர் கிடைச்சிச்சு. சோ அவங்க ஃபேமிலி அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாம ஹாப்பியா தான் மூவ் ஆயிட்டு இருந்துச்சு. பிசினஸ்ல இருந்து இன்கமும் வருது. இவளும் டீச்சிங்க்கு போயிட்டு இருந்தா. சோ அதே மாதிரி நார்மலா அவங்க ஃபேமிலி கொஞ்ச நாள் போச்சு. எது வரனா ஜோலி வந்து மேத்யூ கிட்ட பேசுற வர மேத்யூவும் ஜோலியும் இடைக்கிடைக்கு கால்ல பேசுறத டாம் அதாவது மாமனார் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க பேசுறத கேட்ட உடனே மாமனாருக்கு வந்து கொஞ்சம் டவுட் ஆகி, இதை நீ பண்ணாத, இது வந்து தப்பாயிரும், யாருக்காவது தெரிஞ்சா நம்ம ஃபேமிலிக்கு அது வந்து ரொம்ப பெரிய கேவலமாயிரும், அதனால இதை வந்து தயவு செஞ்சு நிறுத்திடு, இனி இப்படி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் வந்து டாம் வந்து கொடுத்திருக்காங்க. இத கேட்ட உடனே ஜோலிக்கு வந்து ரொம்பவே கோவம் வந்துருச்சு. என்னடா இவன் வந்து நமக்கு அஃபேர் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி கோவம் ஆரம்பிச்சிருச்சு. இவரை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோலி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் திருப்பி போட ஆரம்பிக்கிறாங்க. மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் இந்த டாம் வந்து ஒரு கேப்சூல், மஷ்ரூம் கேப்சூல் ஒரு கேப்சூல் எடுக்காங்க. அதனால காலையில டெய்லியும் இந்த கேப்சூல் எடுக்கும் போது இவ ஜோலி வந்து குடுப்பான். சோ இதே மாதிரி இன்னைக்கு காலையிலயும் கொடுக்கும் போது அந்த கேப்சூலுக்கு பிரகாரம் இவ வேற ஒரு மருந்து மாத்தி கொடுத்துட்டான். அதை கொடுத்து அதை சாப்பிட்டு நம்ம டாம் வந்து அதே இடத்துல இறந்தும் போறாங்க. சோ இதுக்கப்புறமும் இதையும் அட்டாப்சி பண்ணாமே விட்டுட்டாங்க. ஏன்னா இது வந்து நேச்சுரல் டெத் மாதிரி தான் இருந்துச்சு. டாம் வந்து 2008 தான் இறக்குறாங்க. அண்ணம்மா வந்து 2002 இறக்குறாங்க. அதாவது சுத்தி உள்ள யாருக்குமே டவுட் வரல. சோ இது வந்து நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்து ஏஜ் ஆனதுனாலதான் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. மெயினா உள்ள 2 பேர் இறந்துட்டாங்க. அவங்க மாமனாரும் மாமியாரும், அதாவது அண்ணம்மாவும் டாமும் இறந்து போயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் ஃபுல்